ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ண விடுங்க. இதில் தான் ரசம் வைக்க போகிறோங்க. ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிவப்பு வரமிளகாய், கருவேப்பிலை, புளி வடிகட்டி வச்சுருக்குங்க, நல்ல மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன சீரகம், மஞ்சள் பொடி, ரசப்பொடி. இது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு எடுங்க. இப்போது நான் மண் சட்டியில் எண்ணெய் வைத்து கடுகு போட்டிருக்கேங்க. இன்னும் வதக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அந்த கலர் கொஞ்சம் மாறணுங்க, இந்த நிறம் மாறணும். தக்காளியை நல்லா கை வச்சு பிசைஞ்சு நல்லா விடுங்க. ரொம்ப நல்லா அழகாக பிசைஞ்சு விடுங்க. தக்காளியை நல்லா பிசைஞ்சு போட்டாச்சுங்க. சிவப்பு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு சிவப்பு வரமிளகாய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பச்சை மிளகு தான் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோங்க. உங்களுக்கு அடியில் பிடிக்குது அப்படின்னா ஆயில் அல்லது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரசம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி வைத்துக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை லாஸ்ட்டில் கொஞ்சம் எடுத்து மேலோட்டு போட்டுக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான சுவையான ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. பாய்.